ஓம் சாந்திப்பா. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிராண யோகா, எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்புக்கு சக்தி கொடுக்கணும், நார்மலாக நல்லா சாப்பிடணும். லௌகீகத்தில் இருக்கவங்க நல்லா சாப்பிடணும், யாருக்கும் நம்ம எந்த கெடுதலும் விளைவிக்கக்கூடாது, நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும், செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் இருந்தும் கூட நிறைய பேருக்கு சரீரத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது இப்போ நம்ம ஒருத்தவங்க ஒரு ஆத்மா தன்னோட உடலை விடுது அப்படின்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு நோய் விட்டால் அது ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? இப்போது ஒரு ஆத்மா இருக்காங்க, பாபா குழந்தைனா, அவர் ஒரு 3 மாதத்தில் சரீரம் விடுறாரு. அப்போ சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உடல் மூலியமாக சரீரம் விடுறதுங்கிறது அது பெரிய விஷயம் கிடையாது. சரீரம் விடுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கு, அவ்வளோதான். ஆனால் வாழும் பொழுது என்ன பண்ணணும்? சரீரம் ரொம்ப நல்லா இருக்கணும். கரெக்டுங்களா? தாதி ஜானகி ஆகட்டும், சிஸ்டர் சிவானி ஆகட்டும், ரொம்ப குல்சார் தாதி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வயசு அதிகமாகி அவங்க உடம்பு சரியாமல் போகிறது அப்படிங்கிறது அது இயற்கை. ஆனால் சின்ன வயசில் அவங்களாம் நல்லா தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தாதி குல்சாருக்கு ஏன் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அவங்க அதிகமாக ட்ரான்ஸுக்கு அடிக்கடி ஆக்சுவலாக அவங்க போயிருக்காங்க. அதனால அவங்க உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது. இயற்கையாக அவங்க உடம்பும் ஆரோக்கியமாக தான் இருந்திருக்கும். ஒரு வேளை அவங்க ட்ரான்ஸில் போகல, பாபா உடம்புல வரும்பொழுது அந்த பவர் அவங்களால தாங்க முடியல. பாபா உடம்புல வரதுனால அவங்களுக்கு வியாதி கடைசி டைமில் வரல, அதிகமாக ட்ரான்ஸில் போனனால அவங்க உடம்புக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. சரிங்களா? யார் அதிகமாக ட்ரான்ஸில் போகிறாங்களோ அவங்க உடம்பு வீக் ஆகிடும். அது கூட தாதி குல்சாருக்கு கடைசி டைமில் தான் வந்துச்சு. சரீரம் விடும்பொழுது பாதி நேரம் அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரீரம் விட்ட பிறகு அவ்யக்தமாக பேசும்பொழுது தான் தெரிஞ்சுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உடம்புலேயே பாதி நேரம் இல்லை, அப்பயும் அவங்க ட்ரான்ஸில் தான் இருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும் பொழுது கூட அவங்க அடிக்கடி அந்த ஒளி உடம்புலேருந்து வெளியே போயிட்டு வருவாங்களாம். உடம்பு தான் அப்படி ரொம்ப பழசாக சாப்பிடாம ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு கடைசி டைமில். ஆனால் அவங்க அவ்யக்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ரொம்ப குஷியாக இருந்தேன் அப்படின்றாங்க. நான் ஆக்சுவலாக உடம்புலேயே இல்லை, அவங்களுக்கு தான் ட்ரான்ஸில் போய் பழக்கம் இருக்குல்ல. குல்சார் தாதி, அதுக்கப்புறம் ரத்ன மோகினி தாதி, தாதி ஜானகி, இவங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. பிரகாஷ் மணி தாதி கடைசி டைமில் கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் இறந்துட்டாங்க, அவ்வளோதான். மம்மா கூட பார்த்திங்கன்னா கேன்சர், அது எப்போ கடைசியில் தான் வந்துச்சு. அது ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் லௌகீக பார்த்திங்க அப்படின்னா, லௌகீகத்தில் அஃபர்மேஷன் உருவாக்குறாங்க, அந்த மேனிஃபெஸ்டேஷன் உருவாக்கி ஒரு ஆத்மாவுக்கு ஒரு கேன்சர் இருந்திருக்கு. ஸோ அந்த கேன்சரே உங்களுக்கு குணமாயிருக்கு. ஸோ இது முடியும். நம்ம பார்க்கக்கூடிய பாபா குழந்தைங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வருது, அதனால் அவங்க சரீரம் விடுறாங்க, ஒரு கோமா ஸ்டேஜ் வருது. ஆனால் அவங்க பல வருஷம் ஞானத்தில் இருக்காங்க, அவங்க நல்லா செல்ஃப் டிசிப்ளின்டாக யோகா பண்ணுறாங்க, சேவாதாரியாக இருக்காங்க. அவங்களுக்கே இந்த நிலைமை தான், அவங்களுக்கே சிவன் ஹெல்ப் பண்ணல, நமக்கு எங்கே ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு தாட் ஒவ்வொரு ஆத்மாவோட மனசுலேயும் வரும் கண்டிப்பாக. அதுக்கு தான் பாபா இந்த மாதிரி நமக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு. குழந்தை, இந்த மாதிரி நீ செஞ்ச பாவத்துக்கு கர்ம கணக்கு இருக்க, உடல் மூலியமாக இருக்குது குழந்தை. அதனால் நீ என்ன பண்ணுறனா, முன்கூட்டியே அந்த புண்ணியத்தை சம்பாரிச்சிட்டின்னா நீ சரீரம் விடும் பொழுது யோகாவில் சரீரம் விடலாம், தூங்கும் பொழுது சரீரம் விடலாம், திடீர்னு வயிறு வலிக்கும் அப்படியே சரீரம் விட்டுருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் வரும். கேஸ் ட்ரபிள்னால அப்படியே சரீரம் விட்டுருவோம். அந்த மாதிரி சின்னதாக தான் ஆனால் வரும். என்ன தான் யோகா பண்ணாலும் மனசாசையோட 35% உடல் மூலியமாக தான் கர்ம கணக்கை கழிச்சாகணும் ஒவ்வொரு பாபா குழந்தையும். ஆனால் அந்த 35% மீறி போகிறதுக்கு இப்போ நமக்கு டைம் கிடையாதுன்றார் பாபா. ஸோ பிரம்ம பாபா கொஞ்சம் அனுபவிச்சார், மம்மா அனுபவிச்சாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது டைம் இருந்தது. பாபா சொல்லியிருக்காரு, கடைசியாக வர குழந்தைங்களுக்கு லிஃப்ட்டுன்னு. ஆனால் நம்ம அந்த உடல் மூலியமாக அந்த கர்மா அனுபவிக்க வேண்டான்னு அந்த லிஃப்ட்டு ஸ்பெஷலாக இப்போ நமக்கு பாபா தராரு. அந்த லிஃப்ட்டு தாதிங்களுக்கும் கிடையாது, பிரம்ம பாபாவுக்கும் கிடையாது. கடைசியாக வந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற லிஃப்ட்டை பாபா நமக்கு கொடுக்குறாரு. ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? தினமும் 1/2 மணி நேரம் உலகத்துக்கு சக்காஷ் கொடுக்கணும், அடுத்த 1/2 மணி நேரம் உடம்புக்கு நம்மளே சக்காஷ் கொடுக்கணும். நான் மீட்டிங் வைக்கலனா கூட சொல்லிடுவேன். அப்போ அந்த பயிற்சி நீங்கள் தினமும் எடுக்கணும். ஒரு வேளை நான் மீட்டிங்கில் சொல்லலைனா கூட அதை நீங்களே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது கூட நம்ம எல்லாருக்கும் பாபா வைக்கிற ஒரு டெஸ்ட்டு தான். கரெக்டுங்களா? யாராவது மீட்டிங் வச்சாதான் நான் யோகா பண்ணுவேன், யாராவது வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி சொன்னால் தான் நான் யோகா பண்ணுவேன்னா அது டிசிப்ளின்டே கிடையாதே.
நமக்கா அந்த அக்கறை வேணும். அது மேபி அதனால் கூட பாபா இவ்வளோ நாள் மீட்டிங் வைக்காமல் இருந்திருக்கலாம், கூகுள் மீட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு அந்த அக்கறை வேணும், என் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தான் யோகா பண்ணணும். மீட்டிங் வச்சா தான் யோகா பண்ணுவேன்னா கடைசியில் கரண்ட் இருக்காதே, அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? ஆனால் கண்டிப்பாக நம்ம மீட்டிங் வைப்போம். அப்படி வைக்கலனாலும் நான் வந்து சொல்லிடுவேன் வாட்ஸ்அப்பில். அப்படி நான் சொல்லலைனாலும் நீங்களாக யோகா பண்ணணும். அதில் முதல் யோகா ப்ராக்டிஸ் நான் ஒவ்வொன்றா இன்னும் சொல்லவே இல்லைன்னு, இதுலேயே ஒரு 10-15 ப்ராக்டிசஸ் இருக்குது. நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஏர்த்துக்கு சகாஷ் கொடுக்கணும், கரெக்டுங்களா? அதை ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ யூடியூப்பில் போட்டாச்சு, அதை போய் பார்த்துக்கோங்க யாரோ புதுசாக கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா. அடுத்து மனசா சேவாவில் 1/2 மணி நேரம் நான் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த 1/2 மணி நேரம் நம்ம உடம்புக்கு நம்மளே சக்தி எடுத்து கொடுக்கணும். ஸோ முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம், ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ அடுத்த யோகா ப்ராக்டிஸ் ஒரு 9 நிமிஷம் உலகத்துக்கு நம்ம ஹெல்த் சகாஷ் கொடுக்கணும். கீழே ஆக்சுவலாக யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த ஆடியோ. ஸோ கீழே லிங்க் இருக்கும், நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன், லிங்க்கில் போய் பார்த்துக்கோங்க யாரை புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா. ஃபஸ்ட்டு சகாஷ் அது 9 நிமிஷம் தினமும் கொடுங்க. சரி, அடுத்த 9 நிமிஷம் டைமர் வச்சு இன்னொரு சகாஷ் கொடுக்கணும். ஸோ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த லிஃப்ட்டை ஸ்பெஷலாக பாபா வந்து கடைசியாக வர குழந்தைங்களுக்கு பாபா கொடுக்குறாரு. இது சச்சின் பாயும் ஆரோக்கியமாக தான் இருக்கார், சூரஜ் பாயும் இந்த ப்ராக்டிசஸ்லாம் அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கும் உடம்புல சின்ன சின்ன கர்மா வரும்பொழுதே அவங்க சுதாச்சிக்கிட்டாங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. பாபா சொல்லியிருக்காரே, பாபா சொல்லியிருக்காரு, அது பிரஜைகளுக்காக. பாபா வானிலை 2 விதமாக சொல்லுவாருப்பா. ஒரு வானிலை பாபா என்ன சொல்வார், நீங்கள் யோகா மூலியமாக ஆரோக்கியம் அடையட்டும் அப்படின்னு சொல்வாரா? இன்னொரு வானிலை என்ன சொல்வார், இந்த பழைய சரீரம் ஏதாவது வந்துட்டே தான் இருக்கும், அந்த வந்துட்டே இருக்குன்னா என்ன வரும், ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வருமா, இல்லை கேன்சர் வருமா பாபா குழந்தைங்க? அப்படி கிடையாது. சும்மா நாக்கை கடிச்சிப்பீங்க, சும்மா கையில் எதாவது கீறிப்பீங்க, வயிறு வலி, தலைவலி, காய்ச்சல், அதுதான் 35%. 35%க்கு மேலே போகிறது தான் உடல் வியாதி. ரொம்ப இப்போது ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை பிபி ப்ரெஷர்னால், அது நார்மலாக ஒரு ஆத்மாக்கு இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு 50-60 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பாபா குழந்தை, அது பிரச்சனை இல்லைப்பா, 35% தான். ஆனால் அதுவே பிபி அதிகமாகி மயக்க போட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்மா அஞ்ஞானி தான், ஏதோ பிபியோ ஏதோ தலைக்கு மேலே ஏறி மயக்க போட்டு பாத்ரூமில் விழுந்து வாமிட் பண்ணி சுயநினைவை இழந்து, அதெல்லாம் தான் 35%க்கு மேலே. ஸோ சின்ன சின்னதாக இருக்கா, அது ப்ராப்ளம். அது யோகா பண்ணாலே சரியாயிடும், நம்ம கடைசி வரைக்கும் இருந்தாலும் அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அந்த 35% கூட இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த யோகாவில் முன்னேற்றம் அடைய இந்த 35% கூட நமக்கு ஆக்சுவலாக இருக்காது. அதுதான் உண்மை. யோகா பண்ண இந்த 35% இருக்கும், நாளடைவில் அது இருக்காது. எப்பயுமே சரிப்பா, நம்ம மற்ற பாபா குழந்தைங்கள பார்க்கவே கூடாது, இந்த உலகத்தில் இருக்க ஆத்மாக்களை பார்க்கவே கூடாது. யார் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, அவங்களோட டிசிப்ளின் அவங்களுக்குள்ளே எப்படி இருப்பாங்கன்னு. ஸோ நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரும். நம்ம நிறைய பேர் மற்றவங்கள தான் பார்க்குறாங்க, இதெல்லாம் பொய், இதெல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு. பாபா சொல்லியிருக்காரே, சரீரத்துக்கு எதாவது வந்துட்டு, அதே பாபா எத்தனை தடவை வானிலை சொல்லியிருக்காரு, அவ்வக்த வானிலை சொல்லியிருக்காருப்பா, சாக்கார மொழியில் கிடையாது. உங்கள் உடம்பு கண்டிப்பாக ஆரோக்கியமாகும் யோகா மூலியமாக அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. பிளெஸ்ஸிங் மூலியமாக, மனசா சேவா மூலியமாக என் குழந்தைங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே ஆரோக்கியம் அடையும். என் குழந்தைங்க அந்த மாத்திரை சாப்பிடும் பொழுது குஷியாக சாப்பிட்டா நோய் போயிடும் அப்படின்னு ஹிண்ட்டு மாதிரி பாபா கொடுத்துட்டாரு. அதில் நம்ம சிந்தனை பண்ணி தான் இந்த மாதிரி ஹெல்த் சகாஷ் அப்படிங்கிற அந்த வெண்ணெயை நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ மனசா சேவையிலேயே டெய்லியும் 3 விதமான மனசா சேவை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் சார்ட்டு பாபாட்ட கொடுத்துருங்க. அடுத்த 1/2 மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் அப்கமிங் ஹெல்த் ஆடியோவில் போட அது ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ அதில் 2வது ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம மற்றவங்களுக்கு சகாஷ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 1000 மடங்கு நம்ம ஆத்மாவில் வருமா? அப்போது நீங்கள் ஆரோக்கியத்தின் சக்தியை வந்து டெய்லியும் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அப்போ அதுதானப்போ உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக வரும். ஒரு ராஜா அப்படின்னா என்ன பண்ணுவார், தன்கிட்ட இருக்கிற தானம் வந்து பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், மக்கள் நல்லா இருக்கணும், இல்லை இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க, கரெக்டாக? இது ஸ்தூலமாக பண்ணக்கூடிய ராஜாவோட வேலையும் சிஎம்மோட வேலையும் இந்த மாதிரி. சூக்ஷ்மமாக ராஜாவாக இருக்கிற நமக்கு, சுயராஜ்ய அதிகாரி ஆகிய சூக்ஷ்மமான ராஜாவாகிய நம்ம என்ன தானம் கொடுக்கணும்?
பியூரிட்டி யோகா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நம்ம தனியாகவே பண்ணிக்கலாம். அது பாபாவே வாணியில் சொல்கிறாரு. நிறைய தாதிங்களோட கிளாஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு தர்மசாலையோ இல்லை மருத்துவமனையோ கட்டணும். தர்மசாலை அப்படிங்கிறது முரளி சிந்தனை பண்ணி நம்ம 4 பேருக்கு சொல்லணும். அது நம்ம தனிப்பட்ட நம்ம மெயினே இப்போ ஹெல்த்து தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இது மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரஜை ஆயிடுவீங்க. எது ஹெல்த் யோகா மட்டும் பண்ணிங்கன்னா அப்படி கிடையாது. ஹெல்த் யோகா அப்படிங்கிறது பேஸ்மெண்ட்டு. இதுக்கப்புறம் இருக்குது பியூரிட்டி யோகா, அது நம்ம அப்கமிங் டேஸில் சொல்லலாம். பியூரிட்டி யோகா பண்ணணும். இது இன்னும் நிறைய யோகா இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டோன்னா நம்ம ராஜாவாயிடலாம், 108க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டே வீக்காக இருக்கே, ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ராங் பண்ணணும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் இதில் பக்காவாகணும் ஆத்மா. இதில் அந்த ஆத்மா பக்காவாயிடுச்சுன்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யோகா பண்ணி நம்ம 108க்கு ஈஸியாக போயிடலாம். கஷ்டமே தேவையில்லை நமக்கு. ஸோ இப்போ அடுத்த யோகா ப்ராக்டிஸ் என்னென்னா தேவ ஆத்மாக்களுக்கு சகாஷ் கொடுக்கணும். ஸோ அப்போ 9 லட்சம் பிகேஸை நீங்கள் எமர்ஜ் பண்ணி அவங்களுக்கு தினமும் நீங்கள் ஆரோக்கியத்தின் சக்தி கொடுக்க எவ்வளோ பிளெஸ்ஸிங் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் கிடையவே கிடையாதுப்பா. இப்போ நம்ம சென்டரில் ஆகட்டும், மதுமல்லி ஆகட்டும், திரேதாயுகத்தில் வரக்கூடிய பிகே கூட இப்போ இருந்துகிட்ருப்பார், கரெக்டாக? அவங்களுக்கெல்லாம் வேண்டாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த 9 லட்சத்தில் வர பிகேஸ் எல்லாருமே வந்து 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. தூய்மையாக இருப்பாங்க, அமிர்த வேலை யோகா, அது பிரஜையாக இருந்தாலும் சரி, ராஜா சொல்லவே தேவையில்லை, முரளி படிக்கிறது, சேவை பண்ணுறது, தாரணை பண்ணுறது. ஸோ இந்த 9 லட்சம் பிகேஸ் வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைங்க. அதுக்கடுத்து வரக்கூடிய குழந்தைங்களாம் மாற்றாந்தாய் குழந்தைங்க தான். சொல்லப்போனால் அந்த சத்தியுகம் முடிகிற அந்த 2 கோடி ஆத்மாக்களும் பாபாவோட மாற்றாந்தாய் குழந்தைங்க தான். ஸோ அப்போது ஆக்சுவலாக 108 தான் பக்கா, பட் 9 லட்சம் ஓகே, ஏதோ முயற்சியாவது பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு பாபா கொடுக்குற கிஃப்ட். நான் பாபாட்ட நிறைய தடவை யோகாவில் எமர்ஜ் பண்ணி கேட்டேன், வேண்டாம் 9 லட்சம் பிகேஸ்க்கு கூட நீங்கள் உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது அந்த மீதி திரேதாயுகத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு வந்து பயனடையட்டும் அப்படின்ட்டார். அப்போ ஃபஸ்ட்டு மனசா சேவை ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்கப்பா. ஓகே, 10 நிமிஷம் இல்லைன்னா 9 நிமிஷம். 9 அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். அதனால் 9 நிமிஷம் வச்சு தான் நீங்கள் யோகா பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சோல் கான்ஷியஸ் ஆகட்டும், ஆரோக்கியத்தின் சக்தி, பியூரிட்டி சக்தி, இது எல்லாமே நீங்கள் 9 நிமிஷம் வச்சு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா அது ஒரு ஏஞ்சல் நம்பர், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் எப்பயுமே 9 நிமிஷம் வைக்கிறேன். 10 நிமிஷமும் நல்ல நம்பர் தான். 10 நம்பர் அப்படின்னா 00 வருது, அது வந்து காடோட ஃப்ரீக்குவன்சி. இந்த உலகமே வந்து ஃப்ரீக்குவன்சியால் ஆனது. ஸோ அந்த ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு பாபாவோட யோகா பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருக்கும், நம்ம ஈஸியாக முன்னாடி போயிடலாம். ஸோ இப்போ வந்து 9 நிமிஷமோ 10 நிமிஷமோ டைமர் வச்சுக்கோங்க. சரி, நான் என்ன சொல்லியிருக்கேன், அரை மணி நேரம் நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, இல்லைனா 9 நிமிஷம் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான்ப்பா. 9 நிமிஷம் வச்சுட்டு உலகத்துக்கு ஆரோக்கியத்தின் சக்தி கொடுத்துருங்க. நோட்டு போட்டு எழுதுங்கப்பா, ஹெல்த் யோகாவில் இன்றைக்கி நான் ஆரோக்கியத்தின் சக்தி உலகத்துக்கு கொடுத்துட்டேன், நம்பர் டிக் போட்டுருங்க. ஸோ 2வது மனசா சேவை அடுத்த 9 நிமிஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவ ஆத்மாக்களுக்கு ஆரோக்கியம் அடையட்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் அவங்களுக்குள்ளே செலுத்தணும், அவங்களுக்கு சக்காஷ் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சத்தியுகத்தில் வரக்கூடிய 9 லட்சம் பிகேஸும் இப்போ மதுபனில் இருப்பாங்க, டபுள் ஃபாரினர்ஸாக இருப்பாங்க, தமிழ்நாட்டில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு உடம்புல ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும். சரிங்களா? இதில் 2 டிவிஷனாக நீங்கள் பிரிச்சிடணும். சரிங்களா? அப்போது இந்த யோகா வந்து அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, 9 நிமிஷம் யோகா ப்ராக்டிஸில் இந்த தேவ ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகா ப்ராக்டிஸில் மட்டும் நீங்கள் 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அந்த 5 நிமிஷம் என்னென்னா, ஒரு கோபுரம் இருக்குது இல்லையா, ஒரு கோபுரத்தில் கலசமில் நீங்களும் பாபாவும் ஒளியாக இருங்க. அந்த கோபுரத்துக்குள்ளே புறாலாம் பறந்து பறந்து போகும். அதுக்கு தான் அடிக்கடி நம்ம வந்து கோயிலுக்கும் போகணும்ப்பா. இந்த தஞ்சாவூர் கோயில், காமாட்சி அம்மன் கோயில், திருச்சி, இந்த மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போங்க. அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா தான் அந்த தேவதைகளோட ஃப்ரீக்குவன்சி, நம்ம ராஜாவாக இருந்து கட்டக்கூடிய அந்த கோயில், அந்த விஷயங்கள், அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம ஆத்மாவில் படியும். அப்போ பக்தர்கள் மேலே ஒரு அன்பு வரும். கோயிலை நம்ம தான் கட்டணும், இந்த கோயில் எந்தெந்த மாதிரி தேவாத்மாக்கள் வாழ்ந்துருக்காங்க, அது நான் தான் அப்படிங்கிற அந்த ஆணித்தனமான விஷயங்கள் நமக்கு அந்த எமர்ஜ் ஆகும். ஸோ யாருக்காச்சும் போக முடியலன்னா பாபாட்ட லெட்டரில் எழுதுங்க. ஸோ நான் ஸ்பெஷலாக பாபாவுக்கு லெட்டர் எழுதுனேன், எனக்கு அது பாபா நிறைவேற்றிட்டுருக்காருன்னு ஃபுல்லாக நிறைவேற்றலை. ஆனால் இப்போ கோயிலுக்கு என்னால் நினச்சா போக முடியும்.
ஆனால் ஃபஸ்ட்டு போக முடியாத சுச்சுவேஷன் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பாபாட்ட சொல்லுங்கப்பா, இந்த மாதிரி பாபா நான் கோயிலுக்கு போகணும், அங்கே போய் யோகா பண்ணணும், அதை எமர்ஜ் பண்ணணும், நான் தான் இந்த தேவாத்மா அப்படிங்கிற இந்த உணர்தல் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிவபாபாட்ட போய் கேளுங்க. குமாராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணமும் அதுக்கு போகிறதுக்கான வசதியும் பாபா பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்கள் வந்து சுற்றி பார்க்க போகல, அங்கே போய் நீங்கள் யோகாவை எமர்ஜ் பண்ண போகிறீங்க. அது நீங்கள் தூய்மையான ஆசையை வந்து பாபா நிறைவேற்றுவாருன்னு வாணியில் சொல்லியிருக்காருல, அது இந்த மாதிரி ஆசை தான். பணம் கூட உங்ககிட்ட இல்லை, பாபா சென்டருக்காக நீங்கள் பணம் கேளுங்களேன், உடனே உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஆனால் கேட்குறதுக்கு ஆத்மாவில் அந்த சக்தி வேணும், அந்த பியூரிட்டி வேணும். அது வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். இப்போது கோபுரத்தில் மேலே, ஒரு கோபுரத்துக்கு மேலே எங்கள் ஊரில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து 10 நிமிஷம் தான். அந்த கோயில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோயில். சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு டக்குன்னு அந்த கோயில் தான் எமர்ஜ் ஆகும். முடிஞ்சால் நான் அந்த கோயிலோட ஃபோட்டோ வேணால் எடுத்து அனுப்புகிறேன், வீடியோ. ஸோ அப்போது அந்த கோயிலுக்கு மேலே கலசத்தில் நானும் பாபாவும் என்னோடய யோகா ப்ராக்டிஸில் நானும் பாபாவும் ஒளியாக இருப்பேன். இந்த கோபுரத்துக்குள்ளேருந்து அடிக்கடி இந்த புறாவில் அந்த வௌவால் வந்து பறக்கும். நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்து வளர்ந்தேன். அப்போ அந்த புறா பறக்குதான். அப்போ எனக்குள்ளே ஒரு விஷயம் எழுந்துச்சு, பாபா டச் பண்ணார். அப்போ இதே மாதிரி இந்த வௌவால் பறக்குதே, ஆனால் எட்டி பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஜன்னலாக இருக்கும். அப்போது அது கட்டி ஒரு 1500 வருஷம் இருக்கும் அந்த கோயில். அதுக்குள்ளேருந்து பறந்து வரும். அப்போ அந்த கோயில் அந்த கோபுரத்துக்குள்ளே 9 லட்சம் ஆத்மாக்களையும் எமர்ஜ் பண்ணணும். இந்த கோபுரத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா தேவதைகளோட சிற்பங்களை செதுக்கியிருப்பாங்க. பிரஜைகளோட சிற்பம், நாராயணனோட சிற்பம், நாராயணன் நடுவில் இருப்பார், பிரஜைகள் வீசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேவ ஆத்மாக்களோட சிற்பம். ஒரு சில தேவ ஆத்மாக்கள் ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. காமத்தோட அந்த சித்திரம்லாம் அந்த கோபுரத்தில் இருக்கும். அது எல்லாமே ஃபெயிலான பாபா குழந்தைங்க. ஸோ மொத்தத்தில் தேவ ஆத்மாக்களை சித்தரிச்சிருக்காங்க. நம்ம 9 லட்சம் பிகேஸை மட்டும் பாபா கிட்ட சொல்லி உள்ளே எமர்ஜ் பண்ணிடணும். சரிங்களா? உள்ளே எமர்ஜ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா நீங்கள் சோல் கான்ஷியஸ் இருக்கணும். எப்பயுமே இந்த ஹெல்த் சக்காஷ் வந்து நீங்கள் ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு மேலே தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மார்னிங்லேருந்து பிஸியாகவே இருக்கணும். நல்லா உங்களோட செல்ஃப் யோகா, பியூரிட்டி யோகா, பாபா உங்களுக்கு என்னென்ன டச் பண்ணுறாரோ, உங்களோட 108 புருஷார்த்தத்துக்கு முரளி படிக்கிறது, மற்ற சேவைகள், வீட்டு சேவை, இதெல்லாம் பிஸியாக நல்லா முடிச்சிடணும். அப்புறமேட்டு ஏன்னா ஹெல்த் யோகா அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். நம்ம அதனால தான் மீட்டிங் வைக்கிறோம், கூகுள் மீட். அப்போயாவது நமக்கு கூகுள் மீட் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் சீரியஸாக இந்த ஹெல்த் சக்காஷ் ஓட அந்த பவர் வந்து ஆத்மா கொடுக்கணுன்னா அது ஃபஸ்ட்டு பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் கூகுள் மீட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 யோகாவுமே என்னோடய ஆசை இந்த கூகுள் மீட்டில் பண்ணணும். முடியாத பட்சத்தில் நீங்கள் தனியாவது பண்ணிக்கோங்க டெய்லியும். சரிங்களா? ஸோ அப்போது ஆத்மாவாகிய பாபாவோட நினைவுலேருந்து நம்ம அந்த கோபுரத்துக்குள்ளே 9 லட்சம் பிகேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒளியாக இருக்காங்க. நல்லா நான் சொல்லும் பொழுது அந்த விஸ்வலைசேஷனை கொண்டுட்டு வாங்க. அப்போ உள்ளே அவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ நெய்கல சக்காஷ் பாபாவோட நினைவுலேருந்து 9 லட்சம் அந்த பிகேஸுக்கும் அந்த நெய்கல சக்காஷ் அப்படியே அவங்க மேலே போயிட்டே இருக்குது. சரிங்களா? 5 நிமிஷம் டைமர் வச்சு அவங்க உடல் ஆரோக்கியமாகட்டும், அவங்க மனசு ஆரோக்கியமாகட்டும் அப்படின்னு பாபாவோட நினைவுலேருந்து அந்த தேவ 9 லட்சம் ஆத்மாக்களுக்கும் ஆரோக்கியத்தின் சக்தியை நீங்கள் அப்படியே கிஃப்டாக கொடுக்குறீங்க. சரிங்களா? இது 2வது யோகா ப்ராக்டிஸ். எப்படி பண்ணணும்? கோபுரத்துக்கு மேலே நானும் பாபா ஒளியாக இருக்கும். அந்த கோபுரத்துக்குள்ளே 9 லட்சம் பிகேஸ் அப்படியே ஒளியாக எமர்ஜ் பண்ணுறோம். பாபா எனக்கு அந்த நெய்கல சக்காஷ் கொடுக்குறாரு. நான் அந்த மாஸ்டர் ஆரோக்கியத்தின் அந்த சேரில் உட்காந்துட்ருக்கேன். அப்படியே என்கிட்ட இருந்து பாபாவோட நினைவுலேருந்து அப்படியே அந்த 9 லட்சம் பிகேஸ்க்கும் 9 lakhs பிகேஸ்க்கும் நெய்கல சக்காஷ் அப்படியே அவங்க மேலே பரவிட்டே இருக்குது. அது என்னோடய புத்தி மூலிமா அந்த மனக்கண்டை நான் பார்க்குறேன். அது அப்படியே போயிட்டே இருக்குது. என் மனசில் எந்த மாதிரி எண்ணங்கள் வரணும் அப்படின்னா, அவங்களோட உடலும் மனசும் சதா ஆரோக்கியமாக இருக்கட்டும் பாபா. அவங்களுக்கு ஆரோக்கியத்தின் சக்தி பாபா மூலிமா கொடுக்குறாரு. அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கிடணும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும் அப்படின்னு மனசால் அந்த சுப எண்ணங்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த 9 lakhs பிகேஸ் ஆரோக்கியம் ஆகிடுவாங்க. ஸோ அடுத்து ஒரு 5 minutes வச்சுட்டு இதே யோகா ப்ராக்டிஸ் தான். சூக்ஷ்ம அதனெல்லாம் கிடையாது. அந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே பாபாவும் நீங்களும் ஒளியாக இருங்க. அந்த 9 லட்சம் பிகேஸும் அந்த கோபுரத்துக்குள்ளேயே தான் இருக்காங்க. அடுத்த 5 நிமிஷம் அந்த டைமர் முடிஞ்சோனையும் ஃபோனில் வச்சுக்கோங்க. டைமர் வச்சுட்டு
அந்த யோகா பண்ணணும். அது என்னென்னா, அவங்களுக்கு ஊண்டுதல் நீங்கள் கொடுக்குறீங்க. என்னென்னா, நீங்கள் உலகத்துக்கு தினமும் 1/2 மணி நேரம் ஆரோக்கியத்தின் வைப்ரேஷன் கொடுக்கணும் இதே போல் அப்படின்னு தேவ ஆத்மாக்களுக்கு ஒரு டச்சிங் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 9 lakhs BKஸும் தினமும் 1/2 மணி நேரம் அவங்கள அறியாமையே ஆரோக்கியத்தின் சக்தி உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எவ்வளோ புண்ணியம் நமக்கு. இப்போது அவங்க உடம்பு ஆரோக்கியமாகிற மாதிரி 5 minutes யோகா, அடுத்த 5 minutes வந்து அதே நெய் கலச காஷ் தான் கொடுக்குறீங்க. ஆனால் கொடுக்கும்பொழுது என்ன பண்ணணும், பாபாவோட நினைவுலேருந்து அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் நெய் கலச காஷ் போயிட்டே இருக்கு. ஆனால் இப்போ 5 நிமிஷம், அடுத்த 5 நிமிஷம் எந்த மாதிரி எண்ணம் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு தினமும் 1/2 மணி நேரம் ஆரோக்கியத்தின் சக்தி பாபா உங்களுக்கு டச் பண்ணுற மாதிரி விதவிதமாக கொடுங்கப்பா. அது பாபா பார்த்துப்பாரு. நீங்கள் ஜஸ்ட்டு டெய்லி 1/2 மணி நேரம் உலகத்துக்கு ஆரோக்கியத்தின் சக்தி தேவாத்மாக்களே கொடுங்க. இந்த உலகத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, அவங்க நம்ம பக்தர்கள், நம்ம பிரஜைகளுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோகா பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த யோகா ப்ராக்டிஸ், அந்த ஊண்டுதல் அப்படியே அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். நாளடைவில் அந்த குழந்தைங்க 9 லட்சம் குழந்தைங்களும் உலகத்துக்கு ஆரோக்கியத்தின் சக்தி அவங்கள அறியாமல் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி 9 லட்சத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் நம்ம கூகுள் மீட்டில் தமிழ் பேச தெரிஞ்ச ஆத்மாக்கள் எமர்ஜ் ஆவாங்க. ஸோ அப்படியே ஹிந்தி, இங்கிலீஷில் இருக்கவங்க எல்லாருக்கும் பரவ ஆரம்பிக்கும். மேபி நம்ம மூலிமா, நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலிமா கூட பரவலாம். அவங்களுக்கே அந்த டச் ஆகும். ஏன்னா அதை நான் இங்கிலீஷ்லேயும் போடலான்னு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு. ஹிந்தி எனக்கு தெரியாது, நான் அதை கேட்டிருக்கேன். அப்போது இது கண்டிப்பாக அந்த 9 லட்சம் BKஸ்க்கு இந்த வீடியோ போய் சேர்ந்துருமா? கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஹெல்த் சகாஷ் அப்படிங்கிறது ஒரு டைம் இது எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி பாபா சூழ்நிலை அமைச்சு கொடுப்பாரு. இல்லை அவங்களுக்கு அது தோணும். ஸோ அடுத்த 5 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்களும் தேவாத்மாக்களே நீங்களும் பாபாவோட நினைவுலேருந்து உலகத்துக்கு 1/2 மணி நேரம் ஹெல்த் சகாஷ் கொடுங்க அப்படிங்கிற அந்த ஊண்டுதல் கொடுக்குறீங்க. அதே யோகா ப்ராக்டிஸ் தான். பாபா உங்களுக்கு நெய் கலர் சகாஷ் கொடுக்குறாரு. பாபா நினைவுலேருந்து அந்த கோபுரத்துக்குள்ளே அப்படியே அந்த நெய் போயிட்டே இருக்கு அவங்க மேலே, அப்படியே அந்த நெய் கலர் சகாஷ் போயிட்டே இருக்குது. அந்த நெய் கலர் அப்படிங்கிறது சுகத்தோட வைப்ரேஷன், ஆரஞ்சு அப்படிங்கிறது பியூரிட்டி வைப்ரேஷன்ப்பா. அந்த சகாஷ் அப்படியே போயிட்டே இருக்குது. நீங்கள் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த எண்ணம் எப்படி கொடுக்குறீங்க, ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் அவங்க உடம்பு ஆரோக்கியமாகட்டும் அப்படின்னு கொடுக்குறீங்க. அடுத்த 5 நிமிஷம் நீங்களும் வந்து உலகத்துக்கு இதே போல் 1/2 மணி நேரம் ஆரோக்கியத்தின் சக்தி கொடுங்கப்பா, அப்போ தான் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பாபா உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காரு. பாபாவோட நினைவுலேருந்து பாபாவும் நீங்களும் சேர்ந்து சொல்கிற மாதிரி அடுத்த 5 நிமிஷம் பண்ணுங்கள். ஸோ மொத்தம் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு நீங்கள் உலகத்துக்கு கொடுத்தீங்களா, அது ஒரு 10 நிமிஷம், இது ஒரு 10 நிமிஷம், சரிங்களா? ஸோ மொத்தம் 10 நிமிஷமே கொடுங்கப்பா. 9 நிமிஷம் அப்படிங்கிறது வேண்டாம். ஏன்னா நம்ம 1/2 மணி நேரம் மனசா சேவ் ஆஃப் ஹெல்த் யோகா பண்ணணும். நீங்கள் மற்ற யோகாலாம் பண்ணுறதா இருந்தால் 9 நிமிஷம் டைமர் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா 9 அப்படிங்கிறது ஏஞ்சல் நம்பர், 10 அப்படிங்கிறது ஒரு விதமான ஏஞ்சல் நம்பர் தான். 00 வரதுனால அது ஃப்ரீக்வன்சி ஆஃப் காட் அப்படிங்கிறது வரும். ஏன்னா 3 புள்ளி வருது இல்லையா, நீங்கள் கிளாக்கரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 3 00 வரும். ஒன்று வந்து ஆத்மா, அடுத்து பரமாத்மா, அடுத்து ட்ராமா, அந்த 3 0 வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்சிடணும், சரிங்களா? ஸோ 3வது ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹெல்த் சகாஷ் கொடுக்கணும். அது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே யூடியூப்பில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம், ஹெல்த் சகாஷ் ஆஃப் உலக உருண்டைக்கு. இப்போ இதில் சொல்லப்பட்டது வந்து தேவாத்மாக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்த் சகாஷ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கணும். அதை நம்ம நாளைக்கு செஷனில் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓம் சாந்தி. ஸோ இது வந்து மனசா சேவை. ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு 3 மனசா சேவ் பண்ணணும். உலக உருண்டைக்கு, தேவ ஆத்மாக்களுக்கு, அப்புறம் யாருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு. 10 நிமிஷம் டைமர் வச்சிங்கன்னா இதுவே 1/2 மணி நேரம் வந்துச்சு. பாஸ். தொடர்ந்து இந்த சேவை நீங்கள் 1 வருஷம் விடாமல் பண்ணுங்கப்பா. அப்புறமேட்டு சிவன்கிட்ட கேட்கவே முடியாது, உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியம் ஆகிடும், சரிங்களா? அடுத்த 1/2 மணி நேரம் உடலுக்கு சகாஷ் கொடுக்கணும். அது அப்கமிங் ஆடியோஸில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த யூடியூப்பில் இந்த ஆடியோவே நான் போட்டிருக்கேன். இது ஒரு 10 வீடியோ வரும்ப்பா. அந்த 10 வீடியோ ஃபுல்லாக அந்த ஆரோக்கியத்தை பற்றி தான் அந்த பாபாய் மூலிமா பேசியிருப்பார். ஆல்ரெடி 1 தான் பேசியிருக்கேன், இது 2வது வீடியோ. இன்னும் 1 2 3 ஒரு 10 வீடியோ நான் அப்கமிங்கில் போடுறது. ஃபுல்லாக நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக கூட இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். கூகுள் மீட்டில் சேர்ந்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பட் இதை ரெகுலராக நீங்கள் சரீரம் விடுற வரைக்கும் இதை பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் எடுக்க போகிற எல்லா பிறவிலையும் ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 2 நாள் முன்னாடியோ பாபா வாணியில் சொல்லியிருக்காரு என்னென்னா,
யாராவது தர்மசாலையோ மருத்துவமனையோ கட்டினா அல்ப கால சுகம் கிடைக்குது. அப்போது பாபாவோட சக்தியை நீங்கள் மனசா சேவை மூலியமா ஆத்மான்னு உணர்ந்து நீங்கள் உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது எத்தனை பிறவிக்கு வரும்? 21 பிறவி அப்படிங்கிறது சத்தியுகம் திரேதாயுகம் தான், ப்ளஸ் சங்கமயுகமும் அதில் ஆட் ஆகுது. இந்த பிறவிலையும் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம், துவாபர கலியுகத்தையும் ஆரோக்கியமாக தான் இருந்து ஆகணும், வர வழி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக நீங்கள் இங்கே சேவை பண்ணியிருக்கீங்க. அதனால தான் கடைசி பிறவியில் கூட பிரம்மபாபா அவருக்கு எந்த நோயுமே கிடையாது. சரீரம் விடும்பொழுது தான் அவருக்கு ஆஸ்துமா வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஹார்ட் அட்டாக்காக எனக்கு என்னன்னு சரியாக தெரியல. சரீரம் விடும்பொழுது அது வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தார், சரிங்களா? ஆனால் கடைசியாக லிஃப்ட் என்னன்னா, சரீரம் விடும்பொழுது கூட நமக்கு எந்த ஒரு சீரும் வராது. அதுக்கு தான் இப்போ யோகா பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது. நீங்கள் நான் கண்ணை மூடிட்டு இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கூகுள் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடியே ஒரு 3-4 பாபா குழந்தைங்க நாங்கள் கான்ஃபரன்ஸில் சும்மா விளையாட்டுத்தனமாக இது சும்மா பண்ணிக்கிட்டே இருந்தோம், இது என்ன ஒர்க் அவுட் ஆகுதான்னு. அப்போ எங்கள் குழுவில் ஒரு குமாரி, அந்த பொண்ணுக்கு அடிக்கடி ஃபீவர், தலைவலி, கோல்டு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சுப்பா. ஓம் சாந்தி. ஆக்சுவலாக இந்த யோகா ப்ராக்டிசஸில் நம்ம வந்து ஹெல்த் யோகா கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். இதில் ரிலேட்டடான மனசா சேவா, அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு எப்படி ஹீலிங் பண்ணுறது, அந்த மாதிரி அப்டேட் ஆடியோ ஒரு 10-15 ஆடியோ இருக்குது இன்னும். ஸோ இன்னும் அப்டேட் அடுத்தடுத்து நான் ஃபுல்லாக ஹெல்த்தை பற்றி தான் பாபா மூலியமாக பேசுவார். ஸோ ரெகுலராக செக் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் பகுதி 2 தான். பகுதி 1 மனசா சேவா ஆரோக்கியத்தின் சக்தி அப்படிங்கிறது நான் ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கேன். அதை நான் கீழே லிங்க் வச்சுருக்கேன், பாருங்கள். அதுக்கப்புறம் ஆரோக்கியத்தை பற்றி என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எப்படி யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 2வது வீடியோ. இன்னும் 2-3 வீடியோஸ் இருக்குது. அடுத்து வர அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடலுக்கு எப்படி சக்காஷ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் செக் அவுட் பண்ணுங்கள். ஓம் சாந்திப்பா. தேங்க்யூ பாபா. மனசா சேவையிலே 3 இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் முதல்ல நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இது 2வது, 3வது நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்ப்பா, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதில் ஹெல்த் யோகா நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். இயற்கைக்கு சக்தி கொடுக்கறது. ஒருவேளை நீங்கள் அந்த டைமில் வரல அப்படின்னா அது என்னென்ன யோகா ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். நீங்கள் தனியாக உட்காந்து கூட யோகா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் 7397112348 கீழே கொடுக்குறப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. நம்பர் மறுபடியும் நான் கீழே அப்டேட் பண்ணுறேன். டவுட்டாக இருந்தால் கீழே பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பிகே சோஃபியா. ஓம் சாந்தி.